வெல்கம் டு மை சேனல். பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய்யில் ஊற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும். நெய் நல்லா காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கின பருப்பு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் அந்த பாசிப்பருப்பு நல்லா போட்டுடலாம். வதங்கின பாசிப்பருப்பை போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் முழுகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கம்மியாக வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. வச்சுட்டு குக்கரை மூடிக்கோங்க. நல்லா மூடிட்டு ஒரு 2 to 3 விசில் நல்லா விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 விசிலே போதும். இப்போ விசில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சிருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கடாயில் ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த திராட்சை, அப்புறம் முந்திரி, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருந்தால் பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுவையாகவே நல்லாவே இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கர்லேருந்து எடுத்து அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நெய் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சேர்ந்து கலரி விட்டு நம்ம எடுத்துக்கலாம்.